சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பில் செயல்பட்டு வருகின்றது அரசு நடுநிலைப் பள்ளி. இப்பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 2,71,00,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மேலும் பள்ளியில் இன்னும் கூடுதல் வகுப்பறை இருந்தால் மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என முதல்வரின் கவனத்துக்கு மாவட்ட செயலாளரும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான மா. சுப்பிரமணியன் ஆகியோர் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து இன்று அதே பள்ளியில் 9,85,00,000 மதிப்பீட்டில் 18 வகுப்பறைகள் கொண்ட புதிய கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கு காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று அதே பள்ளியில் 9,85,00,000 மதிப்பீட்டில் 18 வகுப்பறைகள் கொண்ட புதிய கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கு காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியதையொட்டி நேரடியாக பள்ளி வளாகத்திற்கு சென்ற அரவிந்த் ரமேஷ் பூமி பூஜை செய்து புதிய பணிகள் துவங்க அடிக்கல் நாட்டியும் முதலமைச்சர் காணொலி மூலம் திறந்து வைத்த கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். நிகழ்வில் வட்ட செயலாளர் நாகராஜ், சென்னை பெருநகர மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஆ. முருகேசன், பொருளாளர் கே.டி. ரவி, ஆசிரியர்கள், மாணவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர்.